இயேசு நல்லவர். இந்த பாட்டு ஒருத்தங்க என்கிட்ட பாட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பாடல் பாடுறேன். என்றைக்குத்தான் நான் மேகத்தில் ஏறி செல்லுவேன், என் கண்களாலே மத்திய வானை பார்க்கின்றேன். ஆத்மவனாளா சீக்கிரம் வாருமையா, ஆத்மவனாளா சீக்கிரம் வாருமையா. என்றைக்குத்தான் நான் மேகத்தில் ஏறி செல்லுவேன், என் கண்களாலே மத்திய வானை பார்க்கின்றேன். ஆத்மமனாளா சீக்கிரம் வாருமையா, ஆத்மமனாளா சீக்கிரம் வாருமையா. கண்ணீர் கவலை மறைந்து போகும் நேரம் வந்திடுதே, கண்ணீர் கவலை மறைந்து போகும் நேரம் வந்திடுதே. கர்த்தாவை உந்தன் பொன்முகம் காண கண்கள் எங்கிடுதே, கர்த்தாவை உந்தன் பொன்முகம் காண கண்கள் எங்கிடுதே. ஆத்மமனாளா சீக்கிரம் வாருமையா, ஆத்மமனாளா சீக்கிரம் வாருமையா. ஒவ்வொரு நாளும் பாடு சகித்தால் ஆளுகை செய்யலாம், ஒவ்வொரு நாளும் பாடு சகித்தால் ஆளுகை செய்யலாம். அந்நாளில் உம்மை நேரில் கண்டு அணைத்து கொள்ளுவேன், அந்நாளில் உம்மை நேரில் கண்டு அணைத்து கொள்ளுவேன். ஆத்மமனாளா சீக்கிரம் வாருமையா, ஆத்மமனாளா சீக்கிரம் வாருமையா. என்றைக்குத்தான் நான் மேகத்தில் ஏறி செல்லுவேன், என் கண்களாலே மத்திய வானை பார்க்கின்றேன். ஆத்மமனாளா சீக்கிரம் வாருமையா, ஆத்மமனாளா சீக்கிரம் வாருமையா. மேகங்கள் யாவும் வழியை தருகின்ற வேளை நெருங்கிடுதே, மேகங்கள் யாவும் வழியை தருகின்ற வேளை நெருங்கிடுதே. மறுரூபமாகி தூதர்களோடு வான
வானில் சென்றிடுவேன். மறுரூபமாகி தூதர்களோடு வானில் சென்றிடுவேன். ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. என்றைக்குத்தான் நான் மேகத்தில் ஏறி செல்லுவேன். என் கண்களாலே மத்திய வானை பார்க்கின்றேன். ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. சொர்க்கம் போகும் வாகனம் ஒன்று புறப்பட போகிறது. சொர்க்கம் போகும் வாகனம் ஒன்று புறப்பட போகிறது. அன்றே நானும் ஆயத்தமாகி பாடி பறந்திடுவேன். அன்றே நானும் ஆயத்தமாகி பாடி பறந்திடுவேன். ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. என்றைக்குத்தான் நான் மேகத்தில் ஏறி செல்லுவேன். என் கண்களாலே மத்திய வானை பார்க்கின்றேன். ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. என்றைக்குத்தான் நான் மேகத்தில் ஏறி செல்லுவேன். என் கண்களாலே மத்திய வானை பார்க்கின்றேன். ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. ஆத்மமானாளா சீக்கிரம் வாரும் ஐயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா. சாட்சிகள் இன்னும் எழுமணும்பா. சாட்சிகள் இன்னும் எழுமணும்பா. அற்புதங்கள் அதிசயங்களாக நடக்கணும்பா. அநேக ஆத்துமாக்கள் உள்ள வரணும்பா. சபை ஹல்லேலூயா உம்மை ஹல்லேலூயா இன்னும் 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 உயர்த்தணும் ஆண்டவரே. முக்கியத்துவம் கொடுக்கணும். வாலிபர்கள் முன்னுக்கு வரணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் நிறைய சாட்சிகள் எழும்பணும். ஆலய கட்டுமான பணிகள் சீக்கிரமாக நடந்து முடியணும். எதிர்கொண்டிருக்கிற கன்வென்ஷன் நாட்கள், மீட்டிங்கள் எல்லாம் கர்த்தர் நல்லபடியாய் கர்த்தர் நடத்தி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்கள் கர்த்தர் ஹல்லேலூயா எல்லா விசுவாசிகளுக்கும், இங்கே அமர்ந்திருக்கிற ஆலயத்துக்கு உள்ள அமர்ந்திருக்கிற எல்லா விசுவாசிகளும், சமையல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகோதரி சகோதரமார்கள் அத்தனை பேருக்கும் ஹல்லேலூயா பிரத்யேகமான ஆசீர்வாதம், பிரத்யேகமான ஆசீர்வாதம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்
இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால ஹல்லேலூயா அவளுக்கு விடுதலை, அவளுக்கு ஆசீர்வாதம், அவளுக்கு இயேசுவின் ரத்தத்தினால சகலமும் சகலமும் நன்மையாக மாறட்டும். அவளுக்கு எதிராக வருகிற எந்த சக்தினாலும் இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். அதை எல்லாத்தையும் முறியடித்து தாண்டி வந்து இயேசுவின் சமூகத்தில் கம்பீரமாய் நிற்கும்படியாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ணடிகள் எல்லாம் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிராய் வருகிற சக்திகள் எல்லாம் விலகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய சக்திகள், பிசாசுவின் பிரச்சனைகள் எல்லாம் அகலட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. விலகட்டும், விலகட்டும், ஓடட்டும், ஓடட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் வரட்டும். ஹல்லேலூயா. பேரின்ப ஜெபாலய பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கிற நன்மைகள் வந்து சேரட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகள் வந்து சேரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிகுந்த வாஞ்சியோடு காத்திருக்கிறோம், மிகுந்த வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். சாட்சிகள், 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 சாட்சிகள். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற சாட்சிகள், சாட்சிகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினை தொடர்ந்தது, கர்த்தரின் கிருபையினை நடத்தினது என்று சாட்சிகள், சாட்சிகள் எழும்பட்டும், சாட்சிகள் எழும்பட்டும், சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை நடத்துதுப்பா, உங்க கிருபை நடத்துது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொடுத்த சாட்சிகளை கேட்டீங்கல்ல அப்பா, கேட்டீங்கல்ல அப்பா, கேட்டீங்கல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேன்சர் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்பைனல் கார்டு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை. ஹல்லேலூயா. நல்ல காலேஜ்ல நல்ல ஒரு சீட் எனக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நல்ல வேலையை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விரல்ல பிரச்சனை இருந்தது என் சொந்தத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சீக்கிரம் ரெக்கவர் ஆக கர்த்தர் செய்கிறாரு. ஹல்லேலூயா. பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துறாரு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நடத்தி வந்த விதங்கள், நீ நடத்தி வந்த விதங்கள், கிருபையே கிருபையே கிருபையே. நீ நடத்தி வந்த விதங்கள் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வியாதியில் இருக்கிற மக்கள், ஹல்லேலூயா, ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இதய நோய்கள், ஹல்லேலூயா, லிவர்ல இருக்கிற பிரச்சனை, லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனை, இயேசுவின் நாமத்துல நீங்க தொடுங்க. உங்க காயப்பட்ட கரத்தினால தொடுங்க ஐயா, உங்க காயப்பட்ட கரத்தினால தொடுங்க ஐயா. தொட்டு சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல நன்மை அடையட்டும், ஏற்ற காலத்துல நன்மை அடையட்டும். கேஸ், கோர்ட் கேஸ் எல்லாம் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சுகம், இயேசுவின் நாமத்தினால சுகம் கிடைக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால கடன்கள் தீரட்டும், இயேசுவின் நாமத்தினால கடன் தீரட்டும். எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே
நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்க கிருபை தாங்கட்டும், உம்முடைய கிருபை தாங்கட்டும். இந்த ஆலயத்துக்காக ₹1 கொடுத்தவர்கள் கூட ஹalleluya, அவங்க எந்த தொகை கொடுத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால திரும்ப கொடுங்கப்பா, திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்க. கரங்களை ஆசீர்வதிங்க, கரங்களை ஆசீர்வதிங்க. 1000க்கு அதிபதியாக மாற்றுங்க ஆண்டவரே, 1000க்கு அதிபதியாக மாற்றுங்க. சொந்த வீடு கொடுங்க, சொந்த வாகனம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாக வாழட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் வாழட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம், கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம், கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. அன்பின் விருந்து கொடுக்கிற அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலய வேலைகள் எல்லாம் பணிகள் எல்லாம் எடுத்து செய்கிறவர்களை அப்பா இன்னும் திடப்படுத்துங்க, இன்னும் தைரியப்படுத்துங்க, இன்னும் தைரியப்படுத்துங்க. ஹalleluya ஹalleluya. இந்த சமையல் வேலையில ஈடுபடுகிற பிள்ளைகள் ஹalleluya, எல்லா வாலிப பிள்ளைகள், சபைக்காக அத்தனையும் பாடுபடுகிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே ஏற்ற ஏற்ற ஆசீர்வாதத்தை, ஏற்ற பலனை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையுதே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையுதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆமென். praise the Lord. ஹalleluya. செய்திக்காக ஆயத்தமாக இருப்போம். நல்ல வார்த்தைகளை நமக்கு இருதயத்தில் பிரயோஜனப்பட ஆவிக்குரிய அந்த கண்ணோட்டத்திலே அந்த ஜபத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் வசனமும் 10வது வசனமும் யாராவது படிங்க. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுவுமாயிருந்தன. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் கண்ட தரிசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேலுக்கு தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு நிறைய தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் பார்க்கும்போது இதில் பார்க்கிறோம், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளில் எத்தனை பேருக்கு தேவனாகிய கர்த்தர் தேவ தரிசனங்களை கொடுத்திருக்கிறார்? உண்மையாய் பார்ப்போமானால் நம்ம இருதயத்துக்குள்ள நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டு படுத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல தரிசனங்களை கொடுக்கிறார். நம்ம அதை நினைக்க, ஆண்டவரே இந்த தரிசனங்களின்படி நீர் எனக்கு நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனங்கள் என்று சொல்லும்போது உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு நாம் படுத்தோமானால் உன்னதத்துக்குரிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனங்கள் என்று பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி தேவ தரிசனங்களை சொல்லுகிறார் என்றால் அது தன்னுடைய பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அல்ல. நாம் பார்க்கிறோம், தேவ தீர்க்கதரிசிகளை கொண்டு
பல காரியங்களில் வேறு வேறு முக்கிய நோக்கங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்படி என்றால், கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் மெய்யான தேவன் என்பதை மக்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவ தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பாவத்திலே வாழ்கிற மக்களை சுட்டி காட்டி பரிசுத்தமான வழியிலே நடக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். தேவனை விட்டு மக்கள் திரும்பி உலகத்துக்கு நேராய் போகும்போது அவர்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தேவ வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றும் தங்கள் மனம் போல கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறவர்களை எச்சரிப்பதற்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பலவிதமான பலவீனங்கள், சோர்வுகள், சிறையிருப்புகள், வாழ்க்கையில எத்தனையோ எதிர்பார்ப்புகளிலே காணப்படுகிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் கிடைக்காமல் இருக்கும்போது அந்த சிறையிருப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துவதற்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறதாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, உலகத்தின் அழிவை முன்னாலேயே நமக்கு தெரிவிப்பதற்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும், என்னென்ன காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலே நான் வாசிக்க கேட்ட வசனத்தில் முதல் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது இந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 4 பெரிய தீர்க்கதரிசிகள், அதில் 3ஆவது தீர்க்கதரிசி தான் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி என்று நாம் பார்க்கிறோம். இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தகப்பனார் பெயர் பூசி என்று எசேக்கியேல் 1:3 நாம் படிக்கிறோம். இவர் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இவர் யோயாக்கீம் ராஜாவை சிறைபிடித்து கொண்டு போகும் போது எசேக்கியாவையும் பிடித்து கொண்டு போய் அவரை கேபார் நதிக்கண்டையில் விட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவர் சிறை பிடிக்கப்பட்ட வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதி 30வது வருஷம் என்று சொல்லி நாம் முதல் வசனத்தில் வாசிக்க கேட்டோம். பழைய வருஷங்களிலெல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்களிலெல்லாம் சொல்லுவாங்க, நாடு கடத்துகிறவர்களை எங்கெல்லாம் கொண்டு போய் நாடு கடத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்தமான் தீவு, நிக்கோபார் தீவு, இப்படிப்பட்டதான தீவுகளுக்கு நாடு கடத்துவார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும்போது இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை கேபார் நதியரையிலே கொண்டு போய் போட்டார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு நாடு கடத்துவது போல இந்த எசேக்கியாவையும் 23 வருஷம் நாடு கடத்தி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எசேக்கியாவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வீடு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எசேக்கியா 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவருக்கு வீடு இருந்தது. அந்த வீட்டில் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது என்று அந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, 24ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், 16, 17, 18 வசனங்களிலே நாம் படிக்கும்போது எசேக்கியேலுக்கு குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தது என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசிக்கு எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது என்பதையும் நாம் இந்த வசனங்களிலே அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனத்திலிருந்து படிங்களா. மனுபுத்திரனே,
கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதங்களிலே தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய். இப்படியெல்லாம் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி மக்களிடத்துல ஆண்டவர் பேச சொல்லியிருக்கிறார். அவர் பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதில் படிக்கும்போதே, மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உன் கண்களுக்கு விருப்பப்பட்டவளை ஒரே அடியினால எடுத்துக்கொள்வேன் எல்லாம் ஆண்டவர் பேச வச்சார். பேச வைத்து விட்டு 18வது வசனம் படிங்க. விடியற் காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன். அன்று சாயங்காலத்திலே என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்திலே செய்தேன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை நான் படிக்கும் போதே நான் யோசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தாபகர் இறப்பதற்கும் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாலே நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை, அவங்க வியாழக்கிழமை இறந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனையை முடிச்சுட்டு அவங்க அங்கே நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அந்த புளிய மரத்துக்கிட்ட தான் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அப்படியே பிடிச்சு கொண்டு போய் படுக்க வச்சோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி படுக்க வைக்கும்போது அவங்க தெலுங்கில் ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு சுய நினைவில்லை. தெலுங்கில் ஜெபம் பண்ணாங்க. அதை நாங்கள் டேப் ரெக்கார்டில் அதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி தெலுங்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுக்கும்போது, ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், இனி உம்முடைய சித்தம், நீர் எப்பொழுது அழைக்கிறீரோ அப்பொழுது வருவேன், நான் நீர் கொடுத்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அப்படியானால் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அதை அறிவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். சாப்பாடு கொடுத்தா எனக்கு சோறு வேண்டாம், கஞ்சி கொடுங்கன்னு கேட்டாங்க. கஞ்சி கொடுத்தோம். கஞ்சி கொடுத்து கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஒரு கிண்ணத்தில் அவங்கள கை கழுவுறதுக்கு கையில் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றும் போது அவங்க என்னை இப்படி அண்ணாந்து என்னை பார்ப்பாங்க, மறுபடியும் குனிவாங்க, குனிஞ்சு கையை கழுவுவாங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்குறேன், ஏம்மா அழுகிறீங்க, என்னம்மாச்சு அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா, நான் கர்த்தருக்கு சித்தம், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனால் உங்கள் அன்பெல்லாம் நினைக்கும் போது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் ஒரு 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 ஆபத்து வருகிறது, ஒரு இழப்பு வருகிறது என்று சொன்னால் அதை முதல்லையே தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் அறிவிப்பு கொடுத்துடுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுபோல் நம்முடைய தலைமை போதகரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகிறதுக்கு முன்னால் வியாழக்கிழமை காலையில் ஒரு 11 மணி இருக்கும். நான் ஆலயத்துக்கு ஜபத்துக்கு வரணும். அப்போ நான் படுத்துட்டு இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு இப்போ ஜபத்துக்கு போகலையான்னு கேட்டாங்க. நான் போகணும் அப்படின்னு எழும்பின உடனே அவங்க இதே தான் சொன்னாங்க, உனக்கு முன்னால் நான் போயிடுவேன், எனக்கு ஆண்டவருடைய என்னுடைய ஜீவன் சீக்கிரத்தில் கர்த்தர் என்னை அழைக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பல விஷயங்களை பேசினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் சில காரியங்களை கேட்டேன். ஊழியம் இருக்குது அப்படின்னு சொன்னேன், அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் உன் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. உன் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் முன்கூட்டியே தெரிவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் எல்லா காரியங்களும் இங்கே இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது முதல்ல எசேக்கியா தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் கடந்து வருகிற பாதையை பேச வைக்கிறாரு.
பேச வச்சுட்டு அடுத்தது அந்த தீர்க்கதரிசியினுடைய குடும்பத்தில் ஒரு ஆபத்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடியற் காலத்திலே அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த இறந்து போனது மட்டும் இல்லை, அவர் கொடுக்குற சட்டத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த வசனத்தை படிங்க. அலறாமல் பெருமூச்சு விடு, அலறாமல் பெருமூச்சு விடு, இழவு கொண்டாட வேண்டாம், இழவு கொண்டாட வேண்டாம், பாகையை உன் தலையிலே கட்டி, உன் பாகையை உன் தலையிலே கட்டி, பாதரட்சைகளின் பாதங்களை தொடுத்து, உன் பாதரட்சைகளை உன் பாதங்களிலே தொடுத்துக்கொள், தாடியை மூடாமலும், தாடியை மூடாமலும், துக்கம் கொண்டாடுகிறவளின் அப்பத்தை புசியாமலும் இருமென்று எல்லாம் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாக்கு கொடுத்தபடியே எசேக்கியா தீர்க்கதரிசி அதை செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். அலறாமல் பெருமூச்சு விட்டு அழு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தருக்குள்ளே கடந்து போகும்போது தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும்போது அவரை குறித்து நாம் பார்த்தோம். அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தார்கள் என்று பார்த்தேன். இவர் ஒரு ஊழியக்காரர் என்று பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் படிக்கும்போது இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரர். கர்த்தருக்கு இஸ்ரவேல் வம்சத்தார், நீ என் வாயினால் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு எச்சரி. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என் வாயினால் நீ வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு எச்சரிப்பு கொடு, அவங்களுக்கு சொல்லு, நீ எப்படி அவங்க எல்லாம் எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எல்லாவற்றையும் தெரியப்படுத்து என்று சொல்லி எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, அவருக்கு தேவ தரிசனங்களை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று முதல் வசனத்திலே நாம் படித்தோம். ஆனால் 10வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த 10வது வசனத்தை படிங்க. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது, அவர்கள் முகங்களின் சாயலாவது, வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும், வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும், சிங்க முகமும், சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4, இடது பக்கத்தில் 4, எருது முகமும் கழுகுமாய் இருந்தது, எருது முகமும் கழுகு முகவுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் இந்த 4 ஜீவன்களை பற்றி பார்க்கும்போது, ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் இந்த 4 ஜீவன்களும் 4 சுவிசேஷங்கள் என்று சொல்லி அபிப்பிராயப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் படிக்கும்போது அதிலேயும் இதே 4 ஜீவன்களை குறித்து பரிசுத்த யோவானுக்கு தேவனாகிய கர்த்தர் பத்ம தீவிலே அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் படிக்கிறோம். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவங்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் இருந்தது மட்டுமல்ல, அந்த ஜீவன்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் யோவானுக்கு கொடுத்த தரிசனத்தில் 4 ஜீவன்களை காட்டினது மட்டுமல்ல, அந்த 4 ஜீவன்களும் கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தேவனை துதித்து கொண்டிருந்ததென என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் உலகத்துக்கானவைகளையே பார்த்து உலகத்துக்கானவைகளையே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக.
நாம் உலகத்திலே வாழ வேண்டியது அவசியம். ஆனாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டே இருப்போமானால் ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு அக்கினியை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு அக்கினி அபிஷேகத்தை நமக்குள்ளே நாம் தேவன் தரும்போது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். மாம்சம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்து பரலோகத்திலுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் சாட்சிகளாக, காட்சிகளாக நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாக சந்ததிகளாக ஆசீர்வதிக்கப்பட வேணும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இது பயங்கர பிசாசினுடைய அந்தகாரத்தின் நாட்களாக இருக்கிறபடினால பிசாசுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அவன் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். யாரை விழத்தள்ளலாம், யாரை விழுங்கிலாம், யாரை பாவத்துக்கு அடிமையாக்கலாம், யாரை கோபத்துக்கு அடிமையாக்கலாம், இப்படி என்று அவன் பல பிரயாசங்களை பட்டு கொண்டிருக்கிறான். அதனால நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாக, சந்ததி சந்ததிகளாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக எங்கள் மக்கள் யாவரும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நாம் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது நம்ம எல்லா குடும்பத்திலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருளுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த 4 ஜீவன்கள் என்று பார்த்தோம். இந்த 4 ஜீவன்களுக்கும் 4 பலவிதமான சுபாவங்கள் காணப்படுகிறது. அந்த சுபாவங்கள் நம்மிலேயும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த சிங்க முகத்தை பார்க்கிறோம். இந்த சிங்க முகம் என்று சிங்கம் என்று சொல்லும் போதே தைரியம், தைரியம், வீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கம்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், காட்டுக்கே ராஜா. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் நம்ம இந்த நாட்டுக்கே வீரர்களாய் காணப்பட வேணும். பயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? பயந்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நைட்டில் ஒரு ரூம்லேருந்து அடுத்த பக்கம் போனோம்னா பயம். இந்த பயத்தை எல்லாம் இயேசு நாமத்தில் எடுத்து போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு அப்படியே சொப்பனத்தை கொண்டு கொடுத்துட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். இந்த பயம் பயம் பயந்து கொண்டே இராதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேணுமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவரும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். நம்ம வசனத்தில் படிக்கிறோம், பிசாசு ஒரு வழியா வருவான், ஆனால் அவன் என்ன செய்வான்? 7 வழியா ஓடியே போவான். ஒருவரும் துரத்த வேண்டியதே இல்லை. அது துரத்த வேண்டான்னா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் என்று நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருந்தால் நம்மை பார்த்தாலே பிசாசு என்ன செய்வான்? ஓடியே போவான். ஒருவரும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்களாம். அப்படியானா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் தைரியமாய் காணப்படும் போது தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமான கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த சிங்க முகம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, சிங்கம்னு சொன்னால் ஒரு அரசாட்சி.
அது ஆளுகை செய்கிறது. காட்டுக்கு ராஜா, ஒரு அரசாட்சியை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, தைரியம், அதிகாரம், ஒரு அதிகாரம் உள்ளது. என்ன போல யாரும் இல்லை. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஒரு அரசாட்சி, பூமியிலே நாங்கள் அரசாளுவோம் என்று புது பாட்டை பாடினார்கள் என்று வசனத்தின்படி நம்ம எப்பவும் தைரியமா, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், அந்த ராஜ்யத்தை நாங்கள் அரசாள போகிறோம், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் புது பாட்டை பாட போகிறோம் என்று நாம் தைரியமாய் அரசாட்சி செய்கிறவர்களாக காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மை ராஜாத்திகளாகவும் ராஜாக்களாகவும் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அதுபோல நாம் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக காணப்பட வேணும். சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்போது இந்த சிங்கம் எப்படிப்பட்டது? 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம். இந்த சிங்கம் எதுக்குமே என்ன செய்யாதான்? பின்னடையாதான். ஒரு சோதனை வந்தா உடனே பின்னடையாது, ஒரு வியாதி வந்தா உடனே சோர்ந்து போய் உட்காராது, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு நெருக்கம் வந்தா உடனே என்ன செய்யாது? பின்னடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், அது மட்டில குறிப்பா பாருங்க, யாராவது நம்ம ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா நம்மால அதை தாங்கி கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மிருகங்கள் சௌரியமானதான இந்த சிங்கம் எதுக்குமே பின்னடையாதான். அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? நம்ம யார் என்ன திட்டினாலும் பேசினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்து ஒருத்தி என்ன ஆனா? உப்பு தூணானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்னால தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆயுதங்களையும் வைத்திருக்கிறார். இரட்சண்யம் என்னும் தலை சீரா, மார்க்கவசம், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினால நாம் முன்னேறி சொல்லும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னடையாமல் நமக்கு முன்னேறி நாம் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் கர்த்தருக்குள்ளே நாம் பலசாலிகளாய் இருக்கிறோம். ஆகையினால நான் சாத்தானுக்கு நான் எதிர்த்து நிற்பேன், பிசாசு என்னை எதுவும் செய்ய முடியாது என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக, பின்னோக்கி பார்க்காதபடிக்கு, கிறிஸ்து நமக்கு முன்னாக நமக்கு அவர் வழிகாட்டியாய் இருக்கிறபடியினால அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீதிமொழிகள் 24:10 நம்ம படிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஹல்லேலூயா. அப்படியானால் நமக்கு கஷ்டம் வரும்போது நாம் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகி போனது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக, பின்னோக்கி பார்க்காதபடிக்கு முன்னேறுகிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம், அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பதிவிருக்கிற கரடி, இந்த கரடி என்ன செய்யும்? அப்படியே ஒளிஞ்சிருந்து தாக்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மறைவிடங்களில் தங்குற சிங்கமுமாய் இருக்கிறது. அந்த கீழ் வசனங்களில் எல்லாம் படிக்கும்போது, அந்த புலம்பலின் புஸ்தகத்தில் படிக்கும்போது, சிங்கம் அது ஆட்கள் நடமாடும் போது ஒதுங்கி இருக்குமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் மற்ற நேரத்தில் அது காட்டுக்கே ராஜாவாக அங்கேயும் உலா வந்து கொண்டே இருக்குமாம். ஆனால் மறைவிடங்களில் அது மறைந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தேவனாகிய கர்த்தரும் என்ன நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், அதாவது சத்துருவுக்கு நீங்க எதிர்த்து நெல்லுங்க, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ வேண்டிக் கொள்ளு, உனக்கு வெளியரங்கமாக பதில் தருவேன் என்று. அப்போ நம்ம எப்போ ஒதுங்கி இருக்கணும், எப்போ நம்ம ஆர்ப்பரிக்கணும், எல்லாவற்றையும் நமக்கு தேவனாகிய கர்த்தர் வழிமுறைகளை அவர் தந்திருக்கிறார். ஏசாயா 26:20 நம்ம படிக்கிறோம், என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து
போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். சத்துரு நம்மை தொடாதபடிக்கு, சத்துருனுடைய சைன்யங்கள் நம்மை தொடாதபடிக்கு நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்தில் நாம் கொஞ்ச நேரம் அமைதியாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாயில பெருமையான காரியங்கள் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகந்தையான காரியங்கள் வேண்டாம். எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அமைதியாய் நாம் ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாய் ஆராதிக்க வேண்டும். ஆர்ப்பரிப்போடு ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆர்ப்பரிப்போடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் கொஞ்சம் சினம் கடந்து போக மாட்டோம். கொஞ்ச நேரம் அறை வீட்டுக்குள்ள நாம் பதுங்கி இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அற்பகாலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அப்போ கொஞ்ச நேரம் தேவன் கோபம் கொண்டவர் போல இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டு விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க கஷ்டப்படட்டும், உபத்திரவப்படட்டும், வியாதியிலே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட மாட்டார். ஆனால் மறுபடியுமாக நம்மை தூக்கி நிலை நிறுத்துகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள நம்மை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 104ஆம் சங்கீதம் 21ஆவது வசனத்தில் படிக்கிறோம், சிங்கம் ராஜாவானாலும் ஆகாரத்துக்காக தேவனிடத்துல தான் வருமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய ஆவியினால ஆகும். என் சுய சம்பாத்தியம், நான் கஷ்டப்பட்டேன், நான் இது பண்ணேன் அப்படி சொல்றதுக்கு தேவன் நமக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்க ராஜா தான், அது காட்டுக்கே ராஜா தான். ஆனால் இந்த வசனத்தில் படிக்கிறோம், பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். தேவன் எனக்கு ஆகாரத்தை தர வேணும் என்று அது தேடுமா. அதுபோல் நாமும் ஜெபித்து விட்டு, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்னீங்க எனக்கு உண்ண ஆகாரம் தருவேன், உடுக்க வஸ்திரம் தருவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, என்னை நீங்கள் நடத்துங்க, எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறை வராதுன்னு சொன்னீங்க. அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு நிறைவாக எங்களை நடத்துங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்போமானால் நிறைவான ஆவியானவர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்க்காதபடிக்கு நாம் சிங்கத்தை போல தைரியமுள்ளவர்களாக, நம்ம பின்னோக்கி பார்க்காதவர்களாக, கர்த்தரையே முன்னிறுத்தி நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையான காரியங்களை அவர் செய்வார். நாம் தைரியமாய் நிற்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது மனித முகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனித முகம் என்று சொல்லும்போது தேவனை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மற்ற மிருகங்களுக்கு இல்லாத ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனித முகம் என்று சொல்லும்போது ஒரு அறிவு, உறவு, நமக்கு மனிதர்களுக்குள்ளே ஒரு உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், புத்தியை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம். அப்படியானால் மனிதர்களாகிய நம்மை தேவனாகிய கர்த்தர் வெட்கப்பட விடமாட்டார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை ஏசாயா 29:22 படிக்கிறோம், ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோவின் வம்சத்தை குறித்து, யாக்கோவு இனி வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் இல்லை, கர்த்தருடைய நாமத்துக்கு மயம் உண்டாதாக. ஆபிரகாம தேவனாகிய கர்த்தர் எப்படியெல்லாம் மீட்டு கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருந்த ஒரு அவரை வெளியே அழைத்து கொண்டு வந்து, தனி ஒன்றுமே இல்லாத அழைத்து கொண்டு வந்து பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோவை
குறித்து யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரால துரத்தப்பட்ட நிலைமை. நீ இங்கே இருந்தால் செத்து போயிடுவ, நீ உன் மாமன் வீட்டுக்கு ஓடு, அங்கேயும் அவமானம், அங்கேயும் கேவலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது எப்படி இருந்தாலும் யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தில் குறைவாய் வைக்கல. அந்த மாமன் வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது ஆசீர்வாதங்களோடு கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். யாக்கோபுடைய முகத்தை கர்த்தர் வெட்கப்பட விடல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று பார்க்கிறோம். அதுபோல யாத்திரையாக 34ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு போனான், மலையில் போய் கற்பனை பலகைகளை வாங்கி கொண்டு வருவதற்காக 40 நாள் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் கர்த்தரையே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளினால பிழைப்பான் என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவர் அந்த மலையை விட்டு திரும்பி வரும்போது மோசேனுடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர் முகத்தை பார்க்க பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தரோடு உறவாடும் போது நம்முடைய முகம் வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டாரு. நம்முடைய முகத்தை தேவனாகிய கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எருது முகம் என்று சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உழைப்பு அது உறுதியானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேலை செய்யக்கூடியது, அது பொறுமையோடு வேலை செய்யக்கூடியது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம், எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாக இருக்கும், காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சியம் வெறுமையாக இருக்கும். அந்த நாட்களில் வயல் உழ வேணுமானால் எருதுகள் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் எருதுகள் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இருக்காதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். களஞ்சியங்கள் வெறுமையாய் காணப்படும் என்று பார்க்கிறோம். ஆனால் எருதுகள் இருக்கிற இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். காளைகளினால மிகுந்த வரத்து உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்று பார்க்கிறோம். அப்ப எருது முகம் என்று சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. சிங்கம் என்றால் தைரியத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 144ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில் படிக்கிறோம், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் நாம் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்குமாம். நாம் கர்த்தருக்குள்ள பலத்தவர்களாய் காணப்பட வேண்டியது நாம் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏசாயா 30:24 படிக்கிறோம், நிலத்தை உழுகிற எருதுகள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நிலத்தை உழுகிறது எருதுகள். அப்ப எருதுகள் இருந்தால்தான் அங்கே ஆசீர்வாதம். நெல் விளையும், கோதுமை விளையும், எல்லாம் வேணுமானால் நிலத்தை பண்படுத்துவதற்கு எருதுகள் தேவை. அப்ப எருதுகள் என்றால் ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, கழுகு முகம். கழுகு என்று சொல்லும் போதே நமக்கு தெரியும் அது வேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த பார்வை, உன்னதமான ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கழுகு மேலே பறக்கும், உயர பறக்கக்கூடியது. அதுபோல நாமும் கூட இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம சிந்தனைகள், நம்ம எண்ணங்கள் கர்த்தரை பற்றியதா இருக்கணும். என் தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவன் பூமி பாதபடி, ஆனால் வானம் சிங்காசனம். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறபடினால பாதபடியில் இருக்கிறதான நாம் நம்முடைய கண்களை அண்ணார்ந்து பார்த்து, எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுங்க, எனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுங்க. அந்த 121ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிற 6 வசனத்திலேயும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்கிறவர்களாய் காணப்பட வேணும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு நேராக நாம் அவரை நோக்கி பார்த்தால் நம்மை கர்த்தர் வழி நடத்துவார் என்று பார்க்கிறோம். நான் ஏசாயா 40:31 படிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல
செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லை, உபாகமம் 32:11-12 படிக்கும்போது, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன்னை அவைகளை எடுத்து அவைகளை தன் தோள்களில் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்தினார். அந்நிய தெய்வம் அவர்களோடு கூட இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி வருகிறார். இதுவரையிலேயும் 5 மாதங்களை கடந்து வர செய்திருக்கிறார். 6வது மாதத்திலேயும் இந்த 7வது நாளிலே நான் பிரவேசித்திருக்கிறார். நம்மை கர்த்தர் ஒருவரே நடத்தி வந்திருக்கிறார். அந்நிய தெய்வம் நம்மோடு கூட இருந்தது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கிருபாசன தண்டையில நிற்கும் போது கர்த்தர் இன்னும் மென்மேலும் நம்மை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் உன்னத நிலைமையை அடைந்து அவருக்குள் வாழ வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் கொலேசியர் 4:2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடைவிடாமல் நாம் ஜெபித்து நாம் ஸ்தோத்திரத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம பெரியயா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யார் திட்டினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களை வாழ்த்தினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இல்லைனாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த அனுபவத்தை நாம் அனுபவமாக எடுத்துக்கொள்வோமானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் மென்மேல நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கனப்படுத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. யாத்திரையாகமம் 19:4 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகினுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. எகிப்தியரை எப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தினார் என்று நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக எகிப்தியர் அவர்களுக்கு எதிராய் வந்தபோது படையோட எல்லாரையும் கடலில் அமிழ்ந்து போக பண்ணினார். நமக்கு விரோதமாக சத்துரு வந்தால் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் சமுத்திரத்தில் தள்ளி போட்டுருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமிழ்ந்து போக பண்ணுவார். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நம்ம யார் வெறுத்தாலும், யார் நம்மை வேண்டாம்னு சொன்னாலும் சரி, யார் நம்மை அசிங்கப்படுத்தினாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு விரோதமாக யாரும் கிரியை செய்ய கர்த்தர் அனுமதிக்கு கொடுக்கவே மாட்டார். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகினுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே கொண்டு வந்ததையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் கண்ட தரிசனங்கள், அது அநேக தரிசனங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை கொண்டு தேவனாகிய கர்த்தர் 37 நம்ம படிக்கிறோம். அவர் எசேக்கியாவை பள்ளத்தாக்கில் அங்கே நிறைய அநேக கூட்டமாக காய்ந்து போன எலும்புகள் இருந்த இடத்துல கூட எசேக்கியாவை தேவனாகிய கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன உரைன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மனா எத்தனை கேள்வி கேட்போம். ஆனால் எசேக்கியா என்ன செய்யலை? கர்த்தர் சொன்ன பிரகாரம், ஆண்டவரே இந்த எலும்பெல்லாம் காஞ்சு போய் ஒன்னொன்னும் தனித்தனியாக கிடக்குத, இதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறீரேன்னு அவர் கேட்கல. அவர் ஆண்டவர் வாயிலேருந்து வர வார்த்தையை தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த எலும்புகள் எல்லாம் இப்போ என்ன, எந்தெந்த எலும்பு எதிர சேரணுமோ எல்லாவற்றையும் சேர பண்ணி, நரம்புகள் சதைகள் தோலினால் மூடி காற்றை வீச பண்ணி உயிரை ஜீவனை கொடுத்து ஒரு சேனையாக வந்து நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்மை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்வது தேவனுக்கு ஈஸியான காரியம், அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அப்படியானால் நமக்கு தேவனாகிய கர்த்தர் தரிசனங்களை தரும்போது நம்ம அதிலே நாம் கடைபிடித்து வாழும்போது கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 12:14 வசனத்தில் கூட ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதத்தின் கீழ் சந்திரன் இருந்தது. சிரசின் மேல் 12
12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ பிள்ளை பெறுவதற்காக அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு அலறுகிறாள். ஆனால் அந்த பிள்ளை அவள் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாள். அந்த பிள்ளையை பட்சிக்கத்தக்கதாக ஒரு சிவப்பு ஒரு சர்ப்பமானது காத்து கொண்டே நிற்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவள் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்துக்கு போகிறாள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆண் பிள்ளையை பெற்ற உடனே அந்த பிள்ளை எங்க போச்சு? சிங்காசனத்துக்கு போயிடுச்சு, தேவ சமூகத்துக்கு போயிடுச்சு என்று நாம் கீழ் வசனங்களில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு நம்ம எதிர்த்து எப்போ நம்ம அப்படியே முழுங்கிடலான்னு வந்து நிற்கும். ஆனால் தேவன் அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஸ்திரியை வேதனைப்படுத்துவதற்காக அந்த சர்ப்பமானது துரத்தி கொண்டே வருகிறது. ஆனால் அந்த சர்ப்பத்தின் வாய்க்கு கூட தேவனாகிய கர்த்தர் அந்த ஸ்திரியை காப்பாற்றுவதற்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அந்த ஸ்திரீயை தேவனாகிய கர்த்தர் 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக அந்த ஸ்திரீக்கு தேவனாகிய கர்த்தர் போஷிக்க ஆகாரம் கொடுத்து பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். சத்துருடைய கண்களுக்கு விலக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம்மை தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்க வல்லவமுள்ள தேவனாய் இருக்கிறார். சத்துரு சிங்கம் போல சீறி கொண்டு வந்தாலும் அவனுடைய வாய்க்கு விலக்கி அந்த ஸ்திரீயை பாதுகாத்து கொண்டது போல நம்மையும் பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த எப்படியெல்லாம் அந்த வசனங்களில் 12ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அந்த ஸ்திரீயை எப்படியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். பிசாசு தண்ணீரை தன்னுடைய வாயிலிருந்து அனுப்புகிறான். தண்ணீர்னால் அந்த ஸ்திரீயை அழித்து விடலாம் என்று. ஆனால் தேவனாகிய கர்த்தர் பூமியின் வாயை திறக்க வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வைக்கிறது. பூமி குடிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீயை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அதுபோல ஸ்திரீ என்று சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சபை. நம்ம சபைக்கு விரோதமாக எந்த சபிக்கப்பட்ட சத்துனுடைய கண்கள் இருந்தாலும் எந்த போராட்டங்கள் இருந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை ஒருபோதும் என்னை சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று நாம் தைரியம் உள்ளவர்களாக சிங்கத்தை போல தைரியமாய் பின்னடையாதபடிக்கு. நான் போன வாரத்தில் ஒரு பாட்டு பண்ணாங்கல்ல, நான் பின்னோக்கேன், நான் சிலுவையன் முன்னே என்று பார்க்கணும், உலகம் என் பின்னே. அதுபோல நாம் சிலுவையை பார்த்து நடக்கும்போது நாம் முன்னேறி செல்லுவோம். தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அபரிதமான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்த தேவனாகிய கர்த்தர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருப்போம். அது மட்டுமல்ல, எசேக்கியா தீர்க்கதரிசி கண்ட தேவ தரிசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மையும் அவர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ முகம் அதுபோல கழுகின் முகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த ஒவ்வொரு முகத்திற்கும் எருது முகம் அது உழைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதுபோல நம்மையும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு விதங்களிலே ஆசீர்வதித்து நம்மை செழிப்படைய செய்து நம்முடைய குடும்பங்களை வாழ வைப்பார். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். வேத வசனம் சொல்லுகிறபடி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னது போல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கும், வழி நடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீர் சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீர் சொந்தம். பெயரிட்டு நான் உம்மை அழைத்தே, எனக்கே நீர் சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீர் சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும்.
உலகத்திலே துயரமுண்டு திடன்கொள் என் மகனே. ஓ உலகத்திலே துயரமுண்டு திடன்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையிலே உலகத்தை நான் ஜெயித்தே. கல்வாரி சிலுவையிலே உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, நீர் நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் மூலமாக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீரப்பா. எங்களை நீர் தைரியப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைமைகளை கர்த்தர் முறியடித்து போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளை என் தேவன் அமிழ்த்தி போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய தைரியத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய முடியாய் செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. பரிசுத்த திருவிருந்த ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்தி தரும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.